Hi friends, welcome back to Mama with Pema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் ஃபங்க்ஷன் தான். சோ இப்போ முதல்ல வந்து நம்ம சொல்ல விரும்புவது என்னவென்றால் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ் சொல்லிக்கிறோம். எல்லாரும் ஜாலியா பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்க இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்ல பொங்கல் ஃபங்க்ஷன் நடக்குது, பொங்கல் திருவிழா. சோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு தான் கிளம்பி வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி நம்ம சர்ச்ல என்னென்னலாம் பண்றாங்க, எப்படிலாம் இருக்குது, கிராண்ட் ஃபெஸ்டிவலா இருக்கும். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நம்ம பொங்கலுக்கு ஆரம்பிச்சாச்சா? நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம போய் சாப்பிட்டு வர்ற கேப்ல அடுப்ப கூட்டிட்டாங்க பாரு. ஆமா, நீ ஒண்ணு சோறு தான் முக்கியம் கிளம்பிட்ட. அத வைக்கிறாங்க. அடியில வைக்கா அப்பதான் பிடிக்கும். டூ அப்ரெண்டிஸ் என்ன ஜாலியா உட்கார்ந்து மொபைல் பார்த்துன்னு ஒரு அப்ரெண்டிஸ் பத்த வச்சோம். நாங்க தான் அடுப்பை பத்த வச்சு கொடுத்தோம், அதனால எரியுதாங்க. எரியுது பாரு. அப்ப நீங்க அடுப்பு பத்த வச்சு கொடுத்ததுனால தான் அவங்க பொங்கல் சீக்கிரம் வந்து வின் பண்ண போறீங்க. ஆமா, கோல போட்டியில நான் போன வருஷம் அதனால வின் பண்ணல. பொங்கல்ல வின் பண்ணாங்களான்னு தெரியல. இந்த வருஷம் நான் வந்து போன வருஷம் இவங்களே கலந்துக்கலையாம, ரெபேக்கா கலந்துக்கல, எங்கேயோ வெளில போயிட்டாங்க. நாங்க அங்க பாரு எப்படி எரியுது பாரு. நாங்க அடுப்பு பத்த வச்சதுனால. அப்ரெண்டிஸ் 4 பொங்க பானை பொங்கி அங்க ஊத்தினுக்குதாமா. நீங்க என்ன பண்ணுறீங்க? அங்க பாரு 4 பொங்க பானை பொங்கி ஊத்தினுக்குது. அப்படியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுவே தெரியாம பண்ணுறீங்க. யார்து ஃபர்ஸ்ட் ஊத்துறதுன்னு இல்ல, யார்து டேஸ்ட் நல்லா இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பிடுற நம்மளுக்கு அதுதான் முக்கியம். அதுதான் போட்டி. யாருக்கு பொங்கல் டேஸ்டா இருக்குங்கறதா இங்க போட்டியே. ஓகே, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்ங்கறீங்க? ரெண்டு பேரும் உட்கார்ந்து கதை பேசினதுக்குள்ள அவங்க பொங்கி ஊத்திடுச்சு. அவசரப்பட்டுருச்சுப்பா அது. நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், அவங்க செய்வாங்க. எப்பா இது செல்லுபடி ஆகாது. அவசரப்பட்டுருச்சு பானை. தூக்கி போட்டு வேற பானையை வைங்க. ஆமா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பொங்க பானையை பொங்க வச்சுக்கிறவங்க அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காங்களா? எல்லாத்தையும் நவுத்தி வச்சுட்டு வீடியோ தெரிய மாட்டேங்குது. இந்த அக்கா பேக்க பாதி மறைச்சுக்குது. இதுதான் பண்ணுறீங்க. கோல போட்டியில எல்லாம் மாத்தி மாத்தி சுத்தி குஞ்சுனுங்கிறீங்க. பேக்க தான் காட்டிட்டு இருந்தது, இப்போ அதான் பண்ணுது. சைடுல நில்லு ஆலிசாக்கா, சைடுல நிப்பியாக்கா, இப்படி நில்லு. எங்களை பத்தி தெரியல பாரு. ஆக்சுவலா இப்பதான் பொங்குதுப்பா. இப்பதான் பொங்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே பொங்க உள்ள ஸ்பூன் வச்சு அப்படி தள்ளி விட்டு பொங்கிச்சுட்டீங்க. பாரு இப்பதான் ஆக்சுவலா பொங்கினுக்குது. ஓ, செகண்ட் டைம் பொங்குதான்ப்பா. ஆமாப்பா. அப்ப எடுத்திருக்கீங்க? அவங்களே எடுத்துக்கினாங்களா? 1 2 3 4 யார் 5 பேரு? யார் அந்த 5 பேரு?
ஆ. நம்ம பார்ட்டிசிபேஷன் நானும் இன்னொரு பொண்ணு விஜயா ஓகே நீங்க 5 பேர் ரைட் ஓகே. அப்ப நீங்க 2 பேர் பார்வையாளர்கள் தான், ஓவரா சீனை போடாதீங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா? நாங்க ஐடியா என்னதான் இருந்தாலும் அடுப்பு நீங்க தான் பத்த வச்சீங்க. அடுப்பு பத்த வச்சதுனால தான் நீங்க பொங்கவே வச்சுக்கிறீங்க. அதுல போட்டி 5 நாள் 5 நேம் 5 பேர் உள்ள நிக்கிறீங்க. நல்லதுதான் வச்சுக்கோங்க. கோச்சிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. கோச்சுக்கிறதெல்லாம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு கிஃப்ட் அவங்க 5 பேருக்கு. டேய் 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 முதல் பரிசு ஜோகன், இரண்டாவது பரிசு ஆண்ட்ரோ, மூன்றாவது பரிசு மார்கோ. ஆண் அழகர்களுக்கான முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு. ரெடி 3 2 3 2 1 நாளே நீங்க ரன்னிங் என்னப்பா அவன் ஃபாஸ்டா ஆக்ஷன்லாம் கொடுக்குறான், ஓடுறான் மாதிரியே. 6 முதல் 10 புள்ளி வரைக்கும் மாணவர்களுக்கான பலூன் போட்டி நடைபெறுகிறது. ஓ ஃபாஸ்டா போய் அங்க ரீச் ஆக கூடாதா? ஃபாஸ்டா போய் இப்ப அங்க ரீச் ஆக கூடாது. அவங்க உன்னோட பிரைஸா? ஏய் நீ போய் பிரைஸ் வாங்கிட்டடா ரியான். எங்க பொங்கலை டேஸ்ட் பண்ணி நிறுறாங்க பாரு. பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு தான். ரைட் ஓகே ஓகே. கண்டிப்பா கட்சிடும், கண்டிப்பா கட்சிடும். கொஞ்சம் சூப்பு மாதிரி இருந்தது இங்க இருந்து பாக்கும்போது. நானும் பார்த்தேன், அவர் ஸ்பூன்ல எடுக்கும் போதே தெரிஞ்சது எனக்கும். பாயாசமா பொங்கலா அப்படின்னு பார்த்தேன். எப்படி பாருக்குது உங்க பொங்கல்? சுகர்லெஸ்ஸா இருக்கா, சுகரோட இருக்கா, ஸ்வீட்டா இருக்கா? நல்லா இருக்கல, பீச் வச்சுருக்காங்க போல பாரு. பார்த்து பார்த்து சுட சுட வாயில வைக்காத. ஏ பேபிமா போயிடுங்க. பா வீடியோ எடுத்து முன்னாடி அவுட் ஆயிட்டியேப்பா. பாட்டு எல்லாம் போடுமா? பாட்டு போட்டா தானே தெரியும். ஒண்ணுமே போடாம டபக்குன்னு ஆஃப் பண்றீங்க. உட்காரும் போதெல்லாம் இல்லன்றீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்ச்ல இருந்து முடிச்சுட்டு நேரா ஒரு 11 o'clock போல வந்துட்டோம். வந்துட்டு என்னன்னா இப்போ லாஸ்ட் 3 days நம்ம ஊர்ல இருந்து 12ஆம் தேதி வந்தோமா, 13, 14, இன்னைக்கு 15. ஆடா 3 நாளா நீ டெய்லி சமைச்சிட்டப்பா. ரைட் ஓகே. காதுல இருந்து ரத்தமே வரும் போல் இருக்குது. சமைச்சு முடிச்சுட்டுனா இன்னைக்கு வந்து அந்த கோயில்ல சாப்பிட்ட பொங்கல் எங்களுக்கு திருப்தி ஆகல. ஏன்னா அவங்க நல்லா செய்யல, ஓரளவுக்கு தான் இருந்தது, சுமார் மூஞ்சி குமாரா தான் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வந்து என்ன பொங்கல் நீ செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டாரு. அதனால நம்ம வந்து வீட்டுல வந்து சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் நம்ம செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது ஒண்ணுன்னா உங்களுக்கு காட்டுறேன். என்னப்பா செஞ்ச? இவ்வளோ நேரம் மயக்கம் வர லெவலுக்கு செஞ்சுன்னுக்குற. பாரு எவ்வளவு வெரைட்டி ஆயில் இருக்கு. 1 2 என்ன வெரைட்டி? கொத்தரவங்க, என்னது அவரைக்காய், சாம்பார், இது என்னதுப்பா? உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு பொரியல். உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு தக்காளி எல்லாம் போட்டு அந்த மாதிரியா? சூப்பராக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்தா மாதிரி ஒன்று மறந்துடுவேன். நீனு என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? அப்புறம் ரசம், தயிர். ஓகே போ. தடல் புட்டல் பொங்கல் விருந்து ரெடி. ஆமா, பாராட்டும் போது ஏன் கிழிய மாட்டேங்குதுன்ற. பாராட்டுற மாதிரி நீ நடந்துக்க மாட்டிய. 2 நாள் நான் சமைச்சேன்னப்பா, நான் 2 நாள் சமைச்சேன். அதான் பாராட்டுற மாதிரி நீ நடந்துக்குமான்ற. ஏதோ இன்னைக்கு பாராட்டுற மாதிரி தான் நடந்துக்கிற. ஆனால் ஃபைனலாக நான் ஒன்று தெரியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் நாங்கள். ஆமாம், என்னமோ ஒன்று பண்ணிய இன்னைக்கு ராத்திரி. என்ன பண்ண? முட்டைன்னு ஒன்று பொடி மாசு அப்படியே வர்றன்னு முட்டை ஐஸ் கட்டியில் வச்சு கெட்டியானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்து விட்டேன் நீனு. சரியா, நீ ஏன் கம்முன்னு விட்டேன்னா ரைட் ஓகே. ஏற்கனவே முடியலன்ட்டு வந்திருந்த. நேற்று தானே அது. லேட் ஆகி போச்சு. ஹோட்டல்லையும் எதுவும் கிடைக்கல, வீட்டில் வந்து செஞ்சுருக்காளேன்னு கம்முன்னு விட்டுட்டேன். அதை சாப்பிட்டு நைட்டெல்லாம் கோலி குண்டு பானையில் போட்டு உருட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உருண்டுன்னு இருந்தது என் வயிறு.
வயிறு சும்மாவே போடும். வேற என்ன பண்ணுவோம் வயிறு? வயிற்றுக்கு வேற என்ன பேசு? சரி மணி 2வது இன்னொரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடுமா? முடிஞ்சிடும். பசி எடுக்குது, எடுத்துன்னு வா சாப்பிடலாம். என்ன வேணுமா? ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போல் இருக்குது. எஸ், ஆல் டன். அப்பளம் வந்து இது என்னது பாப்போ? ரசமா? ரசம். ஓ சரி சரி. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு எப்படி கடன்னு நானும் செய்யறேன். அதெல்லாம் பெருமையாவே பேசாத நீ, சரியா? குறை சொல்றதுக்கு போட்டு அப்பனும் பிள்ளைய அவன் தலையை விட்டுன்னு வருவான் அங்கிருந்து எப்படின்ட்டு. இப்பவே வருவான் பாரு, கூப்பிடு இப்பவே வந்து அப்படி வெட்டி பார்ப்பான். இப்போ ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு போய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாரு. அவ்வளோதான். இப்போ பொரிக்கிறதோட சரி. இங்கே என் கரண்டியெல்லாம் தோணும். நான் தான் சொல்கிறேனே நிறைய காணோன்ட்டு. சரி விஷயத்துக்கு வருவோம். இப்போ விஷயம் என்னப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷல் தடல் புடல் விருந்து சமைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து காட்டு. அப்படியே காட்டு. சாம்பார், இது சாம்பார், ஓகேவா? முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். சாம்பார் இந்த மாதிரி சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஒரு சாம்பார்னா பருப்பு போட்டு தாளிச்சு விட்டுருவேன். ஆனால் காயெல்லாம் போட்டு புளியெல்லாம் ஊற்றி இன்னைக்கு தான் சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல், முட்டை போடாத சுத்த வெஜ் அவரைக்காய். இது ரசம், அதுக்கப்புறம் பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து அப்பளத்தை தின்னு வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி. ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக நீ பண்ணியிருக்கணும். உனக்கு அதெல்லாம் செய்ய தெரியல. எங்கள் ஆயா சூப்பராக செய்யும். அது வேகவே மாட்டேன்னுச்சு. என்ன வெந்ததா இல்லையான்னு தெரியல. அது வேறையா? இல்லையே. வை சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து இதுதான் செஞ்சோம். வடை ஒன்று செஞ்சிருந்தா ஃபுல்ஃபில் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பருப்பு வடை. அதுக்கு பருப்புக்கு அந்த வடை இல்லை, சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பொங்கலுக்கு என்னெல்லாம் சமைச்சிங்க, எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்தீங்களா, மாமியார் வீட்டுக்கு போனீங்களா, அம்மா வீட்டுக்கு போனீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானையும் டங்கு. ஓகே பாய்.